வெல்கம் பேக் டு தி ஷோ. தி சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா நிறைய பேருக்கு வந்து காலர்ஸ்லேருந்து எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் உங்கள் பேஷண்ட்ஸ்லேருந்து நிறைய பேருக்கு ஸ்லீப் அப்படின்றது தான் பிரச்சனையாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்லீப் ரொட்டீன் வந்து ரெகுலர் ஆகிறதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பேஷண்ட்ஸ் வந்து டேக் கேர் பண்ணிக்கணும்? ஓகே, அதுதான் நாங்களாம் ஸ்லீப் ஹைஜீன்போம். ஸ்லீப் ஹைஜீன்னா ஃபியூ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஸ்லீப்புக்கு. குட் குவாலிட்டி, ஒரு படுத்தோன்னே தூங்க வருது, ஆனால் காத்தால எழுந்துக்கும் நல்ல ஒரு ரிஃப்ரெஷிங் ஸ்லீப் வேணும். சம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இஸ் ஸ்லீப். படுத்துக்கிற டைம் எழுந்துக்கிற டைம் மோரலஸ் கீப் இட் சிம்லர். ஸோ 10 மணிக்கு தான் படுத்துக்கணும்னா 10:05 கூட படுத்தக்கூடாதுன்னு நான் சொல்ல. பட் ஒரு நாள் 10 மணி, ஒரு நாள் 12 மணி, ஒரு நாள் 10:30 மணி அப்படின்னு பண்ணோன்னா இட் பிகம்ஸ் டிஃபிகல்ட். நம்மளோட உடம்புக்கு தூக்கம் வராது அந்த டைமில். ஸோ அதேமாரியா கெட்டிங் அப் டைம். சம் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப லேட்டாக தான் எனக்கு தூக்கம் வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த காத்தால் எழுந்துக்கிற டைமை அதுக்கு அக்கார்டிங்லி புஷ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருந்தால் யுவர் பாடி வில் நெவர் கெட் பேக் டு த ருட்டீன். ஸோ எப்பயும் எழுந்துக்கிற டைம் ஒன்றா வச்சுக்கோங்க, படுத்துக்கிற டைம் ஒன்றா வச்சுக்கோங்க. 2 hours before you sleep, try to switch off as many distractions possible, especially electronic gadgets எதுலன்னு நிறைய அந்த நம்மளுக்கு லைட் வர gadgets, so which would include phones, laptops or even television. இது எல்லாத்தையுமே as much as possible 2 hours to 1.5 before படுக்கிறதுக்கு முன்னாடி try to get off it. அதே மாதிரியே சாப்பாடு, if you're having a good dinner, have it 2 hours. படுத்துக்கிறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடி சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு உடனே படுத்தீங்கன்னா your digestion is still active, your blood supply to your brain, உங்களோட ஸ்டமக்கு ஸ்டில் போகிறதுனால you won't get your sleep. ஸோ சாப்பாடை finish it off a bit early. நம்மளுக்கு பசிக்கிற மாதிரியா இருக்குன்னா maybe have a small fruit or maybe a small glass of milk or something படுத்துக்கு முன்னாடி படுத்துக்குங்க. படுத்துக்கிற இடம், the room should be ஒரு நீட் அண்ட் டைடியாக இருக்கணும், சத்தம் இருக்கக்கூடாது, டார்க்காக இருக்கணும். ஸோ இஃப் ரொம்ப வீட்டில் அந்த ரூமில் நிறைய வெளிச்சம் வருதுன்னா மேபி ஹேவ் சம் ஆஃப் தோஸ் அந்த திக் கர்டன்ஸ் விச் வில் ஸ்டாப் த சன் ஃப்ரம் கம்மிங் இன் குவைட் ஏர்லி ஆன். பிகாஸ் இங்கே ரொம்ப சீக்கிரமே டே லைட் வரதுனால சொல்கிறேன் நான். ஒரு அன்கிளட்டர்டாக அந்த பெட்ரூமில் டிவிலாம் வச்சுக்கிறது, திஸ் ஆல் ஐ வுட் சர்ன்லி ஸ்ட்ராங்லி அட்வைஸ் அகேன்ஸ்ட். அதேமாதிரியா எனி ஆஃப் தீஸ் சில பேர் நம்ம ப்ரீவியஸ் காலர் ஆட்டோம், இஃப் யூஆர் ட்ரிங்கிங் to get to sleep na இதெல்லாம் உங்களுக்கு லாங் டேர்மில் this will lead to only problems. So as much as possible இந்த bad habits ஓடையும் things which will get you into trouble. So drinking, smoking இதெல்லாம் தூங்குறதுக்கு don't use that, especially if you are a smoker na your last smoke should be at least 1.5 hours 2 hours படுத்துக்கிறதுக்கு முன்னாடி. because ஸ்மோக்கிங்கில் இருக்கிறது நிக்கோட்டின் which again is a stimulant. So anything நம்ம பிரெயினை ரொம்ப ஆக்டிவாக பண்ணுற விஷயம் அதெல்லாம் avoid 2 hours before. ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ மேடம். சொல்லுங்க மேடம். என் பேர் நந்தினி. என் தங்கச்சி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மார்பகத்தில் கட்டி இருக்குதுன்னு சொன்னா மேடம். சரி. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன் மேடம். அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டா மேடம். நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு மாத்திரை வாங்கி கொடுத்தேன் மேடம். அது சாப்பிட்டதுல இருந்து கொஞ்சம் நாங்க யாருன்னே தெரியல மேடம், மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கிறா மேடம். அது மாத்திரையால என்ன ப்ராப்ளம் வருமா மேடம்? என்ன மாத்திரை முதல்ல எனக்கு என்னத்தினால நீங்க டாக்டர் கூட்டின்னு போனோம்னு எனக்கு அது காதுல விழல மேடம். சரியா திருப்பி சொல்லுங்க. மார்பகத்துல கட்டி வர மாதிரி உருகுதுன்னு சொன்னா மேடம். சரி ஓகே. என்ன வயசு உங்க சிஸ்டருக்கு? 27 மேடம். சரி, என்ன மாத்திரை கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியல மேடம். நான் போய் கேட்டேன் மேடம். நான் கொஞ்சம் ஊர் நாடு மேடம். போய் கேட்டதுக்கு அவங்க ரெட் கலர்ல ஒரு டியூப் மாத்திரை மாதிரி கொடுத்தாங்க மேடம். இது சாப்பிட்டா சரியாயிடுமா, கட்டி இருந்தா சரியாயிடும், இல்லைன்னா நரம்பு ப்ராப்ளம் எதுனா வரும்மா, நீங்க பாத்து கொடுங்கன்னு சொன்னாங்க மேடம். நான் அவகிட்ட எவ்வளவு கூப்பிட்டா வரல மேடம். அதனால நான் மாத்திரை கொடுத்துட்டேன். அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு நாங்க யாருன்னே எங்களுக்கு தெரியல, மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி இருந்தா மேடம். கோயிலா சுத்தி எவ்வளவு டாக்டர் கிட்ட இட்டுன்னு போய் காமிச்சு மாத்திரை சாப்பிட்டு இருக்கிறா மேடம். சரி, எவ்வளவு நாள் அந்த ரெட் டேப்லெட்டை எவ்வளவு நாள் எடுத்துட்டா? ஒரு டோஸ்ல நீங்க சொல்றீங்களா இல்ல டெய்லி எடுத்துட்டே இருந்தாங்களா? ஒரே ஒரு மாத்திரை தான் மேடம் கொடுத்தாங்க. சரி, இப்ப எந்த டாக்டர் கிட்ட போறாங்க இப்ப இது மாதிரி உங்களுக்கு நீங்க பாக்குறீங்களா மேடம்? அது மாதிரி ஒரு டாக்டர் கிட்ட இட்டுன்னு போன மேடம். அவங்க மாத்திரை கொடுத்துக்கிறாங்க மேடம். சரி, இப்ப எப்படி இருக்காங்க? அவங்க மாத்திரையால வருமானு எனக்கு ஒரு டவுட் மேடம். நான் கொடுத்ததால மாத்திரைனால வருமா அப்படின்னு. இல்லைம்மா, நீங்கள் என்ன டேப்லெட் கொடுத்துருக்கேன்னு எனக்கு தெரியல. பட் அந்த ஒரு டேப்லெட் எடுத்ததுனால அவங்களுக்கு எதுவுமே நனவில்லாத மாதிரி ஆயிடுவாங்க. அதுவும் ஒரு மாதம் அப்புறம் நீங்கள் சொல்கிறது அது எனக்கு அந்த மாத்திரைனால இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் மாத்திரையை பார்த்தா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லலாம். எனக்கு என்ன தோணுறதுனா இந்த மாரில் ஏதோ கட்டி வந்தது பார்த்தோன்னே உங்கள் சிஸ்டர் கொஞ்சம் பயந்து போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பயந்து ஒரு அதிகமாக பதட்டம் ஆகி எனக்கு வேறு ஏதாவது ஒரு பெரிய வியாதி இருக்குமோ அப்படி ஏதாவது மனசுக்குள்ளே நினச்சிட்டு அந்தனால இந்த மாதிரியே இருப்பாங்களோன்னு தான் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. பட் நீங்க ஆல்ரெடி ஒரு மனவைத்திய டாக்டர் கிட்ட எடுத்துன்னு போயிருக்கேன். அவங்க ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு இருக்காங்களா? அந்த மாத்திரை எல்லாம் எடுத்துக்கிறாங்களா?
எடுத்துக்கிறாங்க மேடம். ஆனா முன்ன மாதிரி இல்ல மேடம். மந்தமா தூக்கம் வருது, வேலைக்கு சரியா போக மாட்டேன்றா மேடம். சரி. இப்போ அவங்க என்னன்னாங்க உங்களோட அந்த மனவைத்திய டாக்டர் என்னன்னாங்க, என்னத்துக்கு மாத்திரை கொடுக்குறாங்களா? அவங்க கேட்டதுக்கு டென்ஷனா இருக்குது. இவங்களுக்கு வந்து ஏற்கனவே இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கும் சின்ன வயசுல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்றாங்க மேடம். இருக்கலாமா? எதுக்குன்னா இப்போ பதட்டங்கிறது திடீர்னு வராது. யூஸ்வலி பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் பயந்த சுபாவம், கொஞ்சம் பதட்டப்படுற சுபாவமாக இருந்தால் இந்த மாதிரியா ஒரு கட்டி பார்த்தோன்னே அவங்க இன்னும் அளவுக்கு மீறி பயந்துருப்பாங்க. ஏதாவது எனக்கு பெரிய வியாதி ஏதாவது இருக்கோ, கேன்சர் ஏதாவது இருக்கும் அந்த மாதிரியா நினச்சி பயந்ததுனால கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, வேலை சரியாக பண்ண முடியல. அதுக்கு தான் இந்த டாக்டர் ஏதோ மருந்து கொடுத்துருக்காங்கிற மாதிரியே தோணுறது. சில டைம் இந்த மருந்துனாலேயே அதிகமாக தூக்கம் வருது, ஒரு மாதிரியே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியலன்னா நீங்கள் திருப்பி போய் அந்த டாக்டரை பார்த்து மாத்திரை வேறு ஏதாவது மாற்றி கொடுங்க, கொஞ்சம் கம்மி தூக்கம் வர மாதிரியாகவும் கொடுக்கலாம். சில டைம் வெறும் மாத்திரை மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த டாக்டரே கேட்டேன்னா அவங்களே ஒரு கவுன்சிலரோ ஒரு கவுன்சிலிங்க்கு ஒரு செஷனுக்காக அது பண்ணுவாங்க. எதுக்குன்னா இந்த பயத்துலேருந்து வெளில வரணும்னா மருந்து கூட கொஞ்சம் அவங்க உள் மனசுல என்ன பயம் இருக்குது, என்னத்தினால பயப்படுறாங்க, இந்த மாதிரியே வியாதி வேறு யாருக்கா பார்த்துருக்காங்களா, அதை பார்த்ததுனால நம்மளுக்கும் அந்த மாதிரி வியாதி இருக்கும் அந்த மாதிரி நினச்சின்னு பயப்படுறாங்களா, என்னெல்லாம் அவங்க மைண்டில் ஓடுறதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுட்டா தான் நமக்கு அது அக்கார்டிங்லி நம்ம அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். சில பேர் இந்த மாதிரி ஏதாவது கட்டியை பார்த்து எனக்கு கேன்சர் இருக்கும்னு நினச்சின்னு பயந்துட்டு அந்த பயத்தினாலே சில பேர் டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க. அந்த பயம் ஆனால் உள்ளே அவங்கள தின்னுட்டு இருக்கும், தூக்கம் வரக்கூடாது, வேறு எதுலேயும் கவனம் போகாது. அந்த மாதிரியே விஷயம் பேசி தான் நம்மளால. ஸோ அவங்களுக்குள்ளே என்ன பயம் இருக்குது, என்னத்தினால இப்படி இந்த ஷாக்கில் போன மாதிரி இருக்காங்க, இதை பேசி தெரிஞ்சுட்டு அதுக்கு அக்கார்டிங்லி நம்ம அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். வணக்கம். உங்கள் பேர்? நான் 10 வருஷத்துக்கு, எனக்கு வயசு வந்து 62. சரி. 10 வருஷத்துக்கு முந்தைய எனக்கு தூக்கம் ரொம்ப அதிகம் கம்ப்ளீட்டாக வராமல் இருந்துச்சு. சரி. அது போக பதட்டம் இருந்தது. அப்புறம் மனநல டாக்டரை பார்த்து அல்பிரசோலன்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க. சரி. அது 10 mg அளவு கூட எழுதி கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு இருந்து அதை ஒரு 10 வருஷமாவே சாப்பிட்டு வந்து இப்போ படிப்படியா குறைச்சு இப்போ சமீபமா ஒரு வருஷமா சாப்பிடுறது ஆன்சிக்ட்னு ஒரு மாத்திரை AN 0.25. சரி. அந்த மாத்திரை இப்போ கொஞ்ச நாள் சாப்பிட்டு வந்து இப்போ அதை படிப்படியா குறைச்சு அந்த ஆன்சிக் 0.25 பாதியா குறைச்சு இப்போ அதை நிப்பாட்டிட்டேன். எக்ஸலண்ட். இப்போ வந்து அது நல்லா தூக்கம் வந்துச்சு. இப்போ ஒரு 6 மாசமா நல்லா தூங்குனேன், பகல்ல நூறா நைட் தூங்குனேன். இப்போ ஒரு வாரமா வந்து கம்ப்ளீட்டாவே தூக்க வர மாட்டேங்குது நைட்டு. சரி. அந்த தூக்குற நேரத்துல அந்த ஆன்சிட்டு தான் 0.25 போட்டு தூங்குறேன். அது என்ன காரணம்? இந்த ஒரு வாரமா தான் எனக்கு புரியுது. வேற ஏதாவது லைஃப்ல வேற ஏதாவது நடந்திருக்கா உங்களுக்கு? ஏதாவது ஒரு டென்ஷன் இருக்கா? இதர் பர்சனல் லைஃப் இல்ல ப்ரொஃபஷனல் லைஃப்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? எதுவுமே இல்ல. ஓகே. ஸோ ஒன் திங் என்னன்னா நீங்க 1 வீக்காக தான் உங்களுக்கு தூக்கம் ப்ராப்ளம் இருக்குங்கிறேன். நிறைய பேருக்கே பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்மளுக்கு ஆன் அ டே டு டே பேசிஸ் ஆர் ஆன் அ வீக்லி பேசிஸ் as a மந்த்லி பேசிஸ் கூட நம்மளுக்கு எவ்வளோ நாளும் நம்மளுக்கு ஒரே மாதிரியா தூக்கம் வரும்னு கிடையாது. அகெயின் நேச்சுரல் நார்மல் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா சில நாள் காரணம் இருந்தோ காரணம் இல்லாமையோ நம்மளுக்கு ஒரு டிஸ்டர்ப் ஸ்லீப் இருக்கலாம். ஸோ நிறைய இப்போ என்ன ஆகுது, பிகாஸ் ஆஃப் டூ மச் இன்ஃபர்மேஷன் ஆன் பேப்பரோ எல்லாத்துலேயும் ஜனங்க பயந்துடுறாங்க. ஐயோ நம்ம ஒரு வாரமாக தூங்கலையே, நம்மளுக்கு வேறு ஏதாவது வியாதி வந்துருமோ, நம்மளுக்கு பிபி வந்துருமோ, சுகர் வந்துருமோ, அது இதுன்னு குழப்பிண்டு நிறைய டைம் அந்த ஃபியரே அந்த பயத்தினாலேயே சில டைம் அந்த பயந்துட்டே இருக்கிறதுனாலே நம்மளுக்கு தூக்கம் வராது. ஸோ ஒன் திங் வாட் ஐ வுட் சே இஸ் 1 வீக் இஸ் அ ஷார்ட் டேர்ம் திங். நீங்கள் எக்ஸலண்ட் திங் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா அந்த அல்ப்ராசோலம் அந்த அல்ப்ராசோலம் தான் ஆக்சுவலி ஆன்செட் அதில் இருக்கிறது. கம்பெனி பேர் ஆன்செட், உள்ளே இருக்கிற மருந்து அல்ப்ராசோலம் தான். அந்த மருந்தை நீங்கள் எடுத்துட்டு இருக்கிற டோஸ் 3 mgலேருந்து இப்போ 0.25 எடுத்துன்னு வந்திருக்கீங்க. ஸோ யூ ஷுட் ரியலி பேட் யுவர் செல்ஃப். இட்ஸ் எக்ஸலண்ட் திங்கு. அதே மெயின்டைன் பண்ணுங்க. முதுவாக நீங்கள் என்ன பண்ணணும்னா 0.25யும் SOS அப்படின்னா வேணுங்கிற போகிற மட்டும். ஸோ இப்போ சப்போஸ் யூர் டேக்கிங் இட் எவ்ரி டே அப்படின்னா மேபி ஒரு ஆல்டர்னேட் டே பண்ணிக்கோங்க. இல்லைனா ரொம்ப தூக்கம் வராத போகிறோம் மேபி ஜஸ்ட் யூஸ் இட் அஸ் 1 or 2 days மேக்ஸிமம். அதுக்கப்புறம் ரெகுலராக யூஸ் பண்ணாதேங்கோ. இதுக்குன்னா ஆல் தீஸ் டேப்லெட்ஸ் எஸ்பெஷலி இந்த ஸ்லீப்பிங் டேப்லெட் நான்செட் அல்ப்ராசோலம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தே ஆர் இன் அ வே ஹேபிட் ஃபார்மிங். அப்படின்னா அது போட்டுட்டா தான் தூக்கம் வரும். இட் டசன்ட் மீன் நீங்கள் ஒரு அடிக்ட்னு நான் சொல்ல மாட்டேன். பட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் நம்ம ஸ்லீப் கெட்ஸ் டிபெண்ட் ஆன் தோஸ் டேப்லெட்ஸ். இதுனா அந்த மாத்திரை போட்டுக்க போகிறோம், நம்ம பிரெயினில் சர்டன் சேஞ்சஸ் ஹேப்பன், அதனால தூக்கம் வருது. நார்மலி நம்ம இந்த மருந்தெல்லாம் நிறுத்தினோம்னா யூஸ்வலி இந்த மந்த்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திருப்பி நம்ம நேச்சுரல் ஸ்லீப் வந்துடும். பட் யூஸ்வலி அந்த 15 to 1 month டைம் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் டைம். பிகாஸ் அந்த டைமுக்கு நம்ம பாடிக்கு அந்த யூஸ் டு ஆகணும். அந்த மருந்து இல்லாமல் தூக்கம் வரத்துக்கு we have to get used to. And some people they are not able to wait
ஐயோ எனக்கு தூக்கம் வரலையே, அந்த தூக்கம் வராததே இட் பிகம்ஸ் a big problem. And those condition நம்மளால ஒன்றும் முடியாது. I would say continue the tablet. But as much the good news is நீங்கள் ஸ்டாப் பண்ணலைன்னா within few weeks your sleep does get back to normal. நான் இப்போ 1 week தூக்கம் வரலைன்னா maybe trying other things to get to sleep without, இப்போ ஆல்ப்ராசோல் நீங்கள் எடுத்துக்கலன்னா அது இல்லாமல் என்ன பண்ணி உங்களுக்கு தூக்கம் வரலாம். So as I say, having some kind of sleep routine or maybe trying a bit of meditation. Or some people என்ன பண்ணுவாங்க, படுத்துக்க போகிறோம் கண்ணை மூடிண்டு கவுண்டிங் இன் யோர் மைண்ட் 100 to 0 பேக்வர்ட் கவுண்ட் பண்ணுறது. ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் என்ன சொல்ல நான் மெடிக்கேஷன் திங்ஸு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் படுத்துக்க முன்னாடி கொஞ்சம் பால் குடிக்கிறது, ஹார்லிக்ஸ் குடிக்கிறது, தீஸ் ஆர் ஆல் ஹார்ம்லெஸ் திங்ஸ். அண்ட் இது நீங்கள் டே டு டே பண்ணாலும் இட்ஸ் நாட் கோயிங் டு கிரியேட் எனி ப்ராப்ளம். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். வணக்கம். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நான் ராணி மேடம், நான் தாராபுரத்துல இருந்து கால் பண்றேங்க. டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. டாக்டர், அம்மாக்கு ரொம்ப ஒரு 30 வருஷமா சாமி வருது அப்படின்னு சொல்லுவோம். சரி. அது வந்து எங்க குலதெய்வம் வருதுன்னு சொல்லிட்டு நான் இப்ப கடைசியா நீங்க அதை பத்தி பேசி முடிக்கிறப்பதான் நான் பார்த்தேன். அது வந்து எப்படிங்க டாக்டர், அவங்க எல்லாருமே வந்து ஜனங்க எல்லாருமே சொந்த பந்தம் எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க, இல்ல அவங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி அந்த சாமிங்கிற அந்த ஒரு இது வருது இருக்குது, அதனாலதான் அவங்க அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே டாக்டர். இது எப்படி நம்ம விஞ்ஞான ரீதியா இது என்ன சொல்லுவீங்க நீங்க? இது என்ன கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் மேடம். பிகாஸ் இதுக்கு ஃப்ரம் அ மெடிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் இன்னொன்று ஃப்ரம் அ கல்ச்சுரல் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ சர்டன் கல்ச்சர்ஸில் பார்த்தேன்னா இந்த மாதிரி சுவாமி வருது இல்லைனா ஏதோ ஒரு சக்தி உள்ளே போகிறதுன்னு சொல்கிறது ஒன் இந்தியன் கல்ச்சரில் இட் இஸ் ஹர்ட் ஆஃப். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்ரிக்கன் கல்ச்சர் சர்டன் இந்த மாதிரியா கண்ட்ரீஸ்லாம் ஆல்சோ இந்த மாதிரியா ஒரு சுவாமி போகிறதுன்னு ஒரு பிலீஃப் உண்டு. ஸோ இது அந்த கல்ச்சருக்கு இது யூ மைட் சே இது அப்ராப்ரியேட்டாக இருக்கலாம். பிகாஸ் நிறைய இது நம்ம கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி சுவாமி வருதுன்னு அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் அவங்க ஒரு மாதிரியா கொஞ்சம் அன்யூஷுவலாக கொஞ்சம் அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுவாங்க, ஒரு மாதிரியா பேசுவாங்க. அது யூஸ்வலி ஒரு கொஞ்சம் சர்டன் பீரியட் ஆஃப் டைம் லாஸ்ட் பண்ணும், அதுக்கப்புறம் அது சரியாக போயிடும். அந்த ஸ்டேஜ் சரி போன அப்புறம் டே டு டே லைஃபே நல்லா அப்படியே கேரி ஆகிட்டே இருக்கும். நான் இது என்னத்தினால ஆறுதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கல்ச்சுரல் பிலீஃப்ஸ் இல்லை சொசைட்டியில் இந்த மாதிரியே நடக்கிறதுன்னு பீப்புள் பிலீவ். ஸோ இது பிலீஃப் இருக்கிறதுனால திஸ் கீப்ஸ் கோயிங் ஆன். அண்ட் வெதர் நிஜமாகவே உள்ள சுவாமி போகிறதா இல்லையா, இஃப் யூ ஆஸ்க் மீ அ கொஸ்டின் ஆஸ் அ டாக்டர்னு சொன்னேன்னா ஐ வுட் சே இட் இஸ் லெஸ் லைக்லி அந்த மாதிரியா போகாதுன்னு தான் நான் ஆஸ் அ டாக்டர் நான் சொல்ல போகிறேன். என்ன ஆறுது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அந்த சுவாமி பக்தி அவ்வளோ ஜாஸ்தி ஆகிடுறது, அவங்களுக்கு அறியாமல் அவங்க தி எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சர்டன் சேஞ்சஸ் இன் தர் பாடி, அவங்க நடந்துக்கிற விதம் அவங்க வேணும்னு பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அவங்க அறியாமல் with their unconscious or subconscious mind they behave in a certain way. இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் வேணும்னு இஃப் யூ ஆஸ்க் மீ ஐ வுட் சே இது ஒன்லி அப்பப்போ தான் வருது பட் ரெஸ்ட் ஆஃப் த டைம் ஷீ இஸ் ஃபைன்னா ஐ வுட் சே ஒன்றும் ட்ரீட்மெண்ட் வேணாம். ஆஸ் லாங் ஆஸ் அவங்க அந்த டைம் வரும்போதும் அவங்கள இன்ஜர் பண்ணிக்காமல். பிகாஸ் சில டைம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் அன்யூஷுவலாக பிஹேவ் பண்ண போகிறோம், தண்ணியை எங்கேயாவது குதிக்கிறது இல்லைனா எதாவது கத்தி எடுக்கிறது இல்லைனா சில டைம் எதாவது பண்ணி தனக்கு அடிபட்டுக்கிற மாதிரியா பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க. இதை இப்போ 30 வருஷமாக நடக்கிறது, இது நம்ம whether you can change it or whether you can stop it இல்லைனா ஸ்டாப் பண்ணுற அவசியம் இருக்கா, இதெல்லாம் questions we have to ask ourselves. So if you ask me whether this needs a psychiatric treatment, I would say not, because rest of the time she is fine. ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? மேம் நான் ஹொசூர்லேருந்து கால் பண்ணுறேன். டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். மேம் ஒரு 3 years முன்னாடி அப்ராட் ஹையர் ஸ்டடீஸ்க்காக போயிருந்தேங்க. போயிட்டு இங்க வேலை கிடைக்காம ரிட்டர்ன் வந்துட்டேன். சரி. அந்த வந்து ரொம்ப டிமோட்டிவேட்டிங்கா இருக்கு அண்ட் டிப்ரெசிங்கா இருக்கு. ஓகே. ஸோ அது எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்ட்டு ஆன்டி டிப்ரெஷன்ஸ் எடுத்துக்கிட்டேன் கொஞ்ச நாள் முன்னாடி. பட் அது எதுவும் பெருசா அதனால இல்ல. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நல்ல வேலையில இருந்தேன். வேலையை குவிட் பண்ணிட்டு ஃபாரின் போனதுக்கு அப்புறம் லைஃப்ல ஒரு தவறான டிசிஷன் எடுத்துட்டோமோ, ராங் டர்ன் எடுத்துட்டோமோ அப்படின்னு ரொம்ப ஃபீலிங் அண்ட் டிப்ரெசிங். என்ன வயசு உங்களுக்கு? 27ங்க. Okay, so you're a very young man. See, the answer to your question is that all of us not on a day-to-day life, but most of us, all of us, we have to face some failures and some success. And usually, a lot of wise men says it is actually the failures who decide our destiny. நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கோம் is always most often decided by failures, because failures teach us lot of things. உங்களோட கேஸ்ல would I call it as a failure? No, I won't call it as a failure. You had a life experience, you went abroad and
அந்த அப்ராட் எக்ஸ்பீரியன்ஸில் யூ வுட் ஹவ் சீன் லாட் ஆஃப் நியூ திங்ஸ், யூ வுட் ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் லாட் ஆஃப் நியூ திங்ஸ், யூ வுட் ஹவ் சீன் அ வேர்ல்ட் இன் அ டிஃப்ரெண்ட் வே விச் நம்மளுக்கு இந்தியா லைஃபையும் ஃபாரினில் இருக்கிற லைஃப் யூ திங்க். ஸோ ஐ வுட் see that as an experience. Yes, the problem is maybe அந்த ஃபாரின் டிகிரி வந்த அப்புறமும் மேபி உங்களுக்கு you didn't get the job that you wanted or the job that you desired, and that is a bit disheartening. So what really might be helpful is, I don't really know whether you need the medication or not, but I need to speak to you, or you need to go and see a psychiatrist at whether this is something which needs medication or this is something which needs a really, really good or a CBT based or psychotherapy or counselling or whatever you call it, which will really motivate you to get back and do things that you do, because 27 is a very, very young age. Okay, you have your life way ahead. Idu or setback should not be the factor which decides the rest of your life. So I would say either come and see me or go and see somebody else who is able to help you in the best way. ஓகே டாக்டர், ஐ திங்க் we've come to the end of the show. ஸோ எனக்கு ஸ்லீப் பற்றியும் எங்கள் காலர்ஸ் கேட்ட நிறைய கேள்விகளுக்கும் சூப்பராக பதிலளிச்சிங்க. ஸோ நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஓகே, தேங்க்யூ, பை. ஸோ இதே மாதிரி அடுத்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.